வில்லாபுரங்க ஒரு சைடு கழுத்தை கோணலாகவே வச்சு நடந்துக்கிட்டு இருந்தான். மேபி கழுத்தில் அடிபட்டிருக்கும் அப்படின்னு நினச்சோம் அந்த வீடியோ பார்க்கும்போது. பட் அந்த வீடியோ இல்லை, ஃபோனு ஃபார்மேட் ஆகிடுச்சு. அடுத்து புகழ் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நேராக அவர் வில்லாபுரம் போயிட்டார். போய் பார்த்தா அங்கே எனக்கு அனுப்புனவங்க வேறு ஒருத்தர். பட் இதை வளர்த்து ஒருத்தர் வந்து வெளியே ஓடி போயிடுச்சு, அடுத்து வரவே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் நேராக அவர் வீட்டுக்கு போய் அவனை கூப்பிட்டு அவரே தூக்கி உள்ளே வச்சிட்டாரு. நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். போய் அந்த புண்ணுக்குரிய மருந்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்கணுங்கிறத எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆல்ரெடி வளர்ந்தவனால ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணுவான் ஹியூமன்ஸை. ஸோ ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 2-3 நாள் மெடிசன்ஸ் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம புண்ணை தாராளமாக டச் பண்ணி மவுத் கேப்பே போடாமல் கூட க்ளீன் பண்ணலாம். நான் ஃபர்தராக அவனுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே வந்து கை கால் நக்கக்கூடிய இடத்துல புண்ணு வந்துச்சுன்னா அவங்களே ஆற்ற பார்த்துருவாங்க. அவங்க நக்க முடியாத இடத்துல புண்ணு வந்துச்சுன்னா நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இனி நம்ம கையில் வந்திருக்கான், பார்ப்போங்க. உங்களுக்கு நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ரெஸ்க்யூ பண்ணி 3 days முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கான், நல்லா சாப்பிட்டுருக்கான். நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேங்க. நன்றிங்க.